மாநில துணை செயலாளர் அவர்களுக்கும் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் செயலாளர்களுக்கும் இந்த இயக்கத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற போராட்டம் தான் தீர்வு என்ற முறையில் களம் இறங்கி பல கட்ட போராட்டங்களை நடத்தி இன்றைய தினம் நிலையில் வீடற்றவர்களுக்கு வீட்டடி மழையை வழங்க வேண்டும். புறம்போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்து புறம்போக்காவே சாவது சாபக்கேடா, பட்டா வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த இயக்கத்தில் நாம் இன்று பங்கு கொண்டிருக்கின்றோம். பல்வேறு பகுதிகள், வேலூர் நகரம் என்று எடுத்துக்கொண்டால் கோடி இருக்குது. அதே மாதிரி பெரும்பாடி, சின்ன பெருமாள் குப்பம், அந்த மக்களை போய் பார்க்க நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கு, ஒரு குடி மண்ணை கூட எங்களுக்காக பட்டா தரமாட்டேன்றான். ஆனா புறம்போக்கு நிலமெல்லாம் மேல்சாதி மக்கள் அவன் பயிர் செய்யறான். ஒண்ணுக்கு ரெண்டுக்கு கூட நாங்க நிலத்துக்கு போக முடியவில்லை என்று அவலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வீடற்ற மக்கள் இந்த ஆனால் முதல்வர் எல்லாம் சீட்டு வச்சிருக்கிறோம். எனக்கு பட்டா கொடுங்க, மனு மேல மனு கொடுத்தோம். கலெக்டர் வந்தாங்க, ஆர்டிஓ வந்தாங்க, டிஆர்ஓ வந்தாங்க, தாசில்தார் வந்தாங்க, பிஏஓ வந்தான், எங்க எல்லாம் வந்து நம்ம பஞ்சாயத்துல நின்னா நாமளும் ஓடி ஓடி மனு கொடுத்தோம். மக்களோட முதல்வர் வருது வருது வருதுன்னு எது வந்தது, மனுவை கொடுத்தோம். ஆனா இன்று வரையில் பட்டா என்பது தராமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை அளப்பதற்கு கூட தயார் இல்லை. ஆனால் 2007 வீடற்ற மக்களுக்கு வீட்டடி மனையும் வீடே இல்லாதவர்களுக்கு கட்டாயம் வீட்டை தருவோம் என்று கலைஞர் ஒரு அறைகோலை விட்டு பொதுமக்களை வாழ்ந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பட்டாவை அளந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன கலைஞரோட ஆட்சியின் அவர்களுடைய பிள்ளைகளோட ஆட்சியில் தமிழகத்தில் இன்று வரையில் பட்டா என்பது இல்லாமல் நெளிந்து கொண்டிருக்கின்ற அவல நிலை நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் குவாரி வச்சிருக்கிறவன் பெரிய ஆளு, ஒரு பக்கம் மணல் கடத்துறவன் பெரிய ஆளு, ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் நடத்திருக்கிறவன் பெரிய ஆளு. இந்த ரியல் எஸ்டேட் நடத்துறவங்க எதையெல்லாம் பிடிக்கணுமா எல்லாத்தையும் பிடிச்சு அவன் விற்பனை பண்றான். அது வீட்டடி மனை விற்பனை நடக்கிறது. ஆனால் வீட்டடி மனையை விற்பனைக்காக பஞ்சாயத்து நிர்வாகம் அனுமதியை வழங்குது. அனுமதி வழங்கிய பிறகு கூட அந்த ரோட்ல கனிங்காடி கன்னி கோயில் எதிரில் 100 ஆண்டு காலமாக வழிபட்டு கொண்டு வந்த கன்னி கோயில் அங்க இருக்கு. பெரிய காம்பவுண்ட் போட்டாச்சு. பள்ளி மாணவர்களும் பெண்களும் அந்த சந்துக்குள்ள போய் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, ஹோட்டல் வேலைக்கு போறாங்க, திருமண மண்டபங்களுக்கு இலை எடுக்கிற வேலையை செய்வதற்காக போறாங்க. அவர்கள் வழிமுறையாக போனா 15 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டும். அது இயலாது. எங்களுக்கு ஏற்கனவே தர வேண்டும் என்று அங்க இருக்கின்ற ஜாதி மதங்களை கடந்து அந்த பாதையை வாங்குவது அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு அந்த பகுதியோட பெரியவர்களும் பெண்களும் குழந்தைகளும் மாணவர்களும் திரண்டு நிற்கிறார்கள். மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துட்டோம், டிஆர்ஓக்கு மனு கொடுத்துட்டோம், பஞ்சாயத்து தலைவருக்கு போயிடுச்சு, தாசில்தாருக்கு போயிடுச்சு. இவ்வளவு பேருக்கும் போயா என்ன பண்றாங்க, அதை யாரு ரியல் எஸ்டேட் பண்றாங்களோ அவர்களுக்கு சாதகமான ஒரு முடிவை நிர்வாகம் எடுக்கிறது என்றால், நீ என்னடா சுவரை எடுக்கிறது, எங்களால் மக்களை திரட்டி சுவரை அகற்ற முடியும் என்ற படைதான் இந்த படை. யாருக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு நியாயத்தை கேட்பதற்கு படையாக திரள்கின்ற படைதான் நம்மளுடைய படை. அது மட்டும் இல்லைங்க, சொல்றதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பல எம்எல்ஏக்கள் வாழ்ந்தாங்க. காத்தராய எம்எல்ஏ, கனகதாரா எம்எல்ஏ, இருந்த எம்எல்ஏவெல்லாம் இருந்த வாழ்ந்த இடம் எது தெரியுங்களா? புறம்போக்கு இடம். யாரோ அனாதீனமா கொடுத்த இடத்துல அவங்க வாழ்ந்தாங்க, பட்டா கிடையாது, அவங்களும் செத்து மடிஞ்சாங்க. ஆனால் 3000 குடும்பங்களுக்கு நகரத்துக்கு உள்ளேயே பட்டா இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மாறி மாறி ஆட்சி செஞ்சு யாராயிர வாக்களிச்சு போடுறிய பட்டா வேணுமா வேணாமா? எங்களுக்கு பட்டா வேணும், வகை மாற்றம் செய்து பட்டாவை வழங்க, இல்லை என்றால் போராட்டம் தொடரும். தான் இந்த இயக்கம். அது மட்டுமல்ல, பெரிய ஏரி
ஏரியெல்லாம் யாருன்னு நம்ம துல்லியமா சொல்லிவிடுவோம். நம்ம கிராமத்துல நம்ம ஊர்ல அந்த ஏரிய நகர குப்பையெல்லாம் கொட்டுறாங்க. அங்க டோல் ஷாப் தண்ணியெல்லாம் ஏரிக்குள்ள இருக்கு, எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணின்னு இருக்காங்க. தயவு செய்து இதை சரி செய்யணும் கொடுத்தோம். இன்று வரையில் அதை பற்றி பேச்சே இல்லை. மக்களோடு முதல்வன் நிகழ்ச்சிக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் அதை நேர்ல போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஆதி திராவிடர் நிதியில் இருந்து, துறை நிதியில் இருந்து 5 கோடி ரூபாய் 18 வகுப்பறை கட்டி இன்னைக்கு வரைக்கும் முழுபுதர் முடிஞ்சு அது அப்படியே காடாக நிற்கிறது. நம்ம ஊடு இல்லைன்னு கேட்கிறோம், எனக்கு எதுவுமே இல்லைன்னு நிக்கிறோம். 5 கோடியில வகுப்பறையை கட்டிட்டு இன்று வரையில் பயன்பாடு இல்லாமல் இருக்கிறது என்றால் தமிழக அரசே, மாவட்ட நிர்வாகமே, நீங்க தூங்கலாமா? அதை சரி செய்யணுமா வேணுமா? அங்க நிறுவங்கள் கட்டாயமாக தாழ்த்தப்பட்ட மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்களும், சிறுபான்மையின மக்களும், மாணவ மாணவிகள் படிப்பதற்கு தகுந்த இடமாக அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அந்த ஊர் மக்களும் பெரியவர்களும் திரண்டு வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரும் அதை போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் முழுமையான நடவடிக்கை இல்லை என்றால் களம் இறங்குவோம், அதை எடுக்க செய்வோம் என்ற முறையில தான் இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்திற்கு வந்திருக்கின்ற பல்வேறு மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கும் கொண்டு செல்லுகின்ற தர்ணா போராட்டம் தான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்தின் வழியாக தமிழக அரசு கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட 2006, 2007 புறம்போக்கில் குடியிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் குடிமனை பட்டாவை வழங்குவது அரசின் கடமை என்று உத்தரவு போட்டதை மீண்டும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். சொல்றாங்க அது வருதுங்க, அப்புறம் பார்ப்போங்க அப்படின்வாங்க. புறம்போக்காவே வாழ்ந்து புறம்போக்காவே செத்து கடைசியில சுடுகாடு கூட இல்லாத நிலைமை. தமிழகம் முழுமையும் பொது சுடுகாடுகள், எல்லாரும் புதைக்கிற சுடுகாடு எதுனா இருந்தா அவார்டு கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனால் பார்லமெண்ட் பகுதியில ஜாதி மதங்களை கலந்த ஒரு புது சுடுகாடு இருக்கிறது. அந்த பொது சுடுகாடை கூட பாலம் இல்லாத சுடுகாடாக இருக்கிறதே அந்த பகுதியில். இதே முதல்வர் அவர்கள் காட்டோராயின் எம்எல்ஏ இறந்த போது அங்கே சென்றார், அதை பார்வையிட்டார். அந்த சுடுகாட்டில் போய் அவருக்கு ஒரு பிடி மண்ணு கூட போட முடியாம அக்கறையிலே உட்கார்ந்து சென்றவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது. ஆனால் இன்று வரையில் அவருக்கு நினைவு இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அதை நினைவில் படுத்தி அங்கீகாரம், அதற்கு அவார்டு அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு பாலத்தை அமைத்து சுடுகாடை அமைத்து தருவது தமிழக அரசின் கடமை, மாவட்ட நிர்வாகத்தின் கடமை என்ற முறையில் தான் நாம் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எதோ பேசினாங்க, திரும்பி வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்காக இல்லை. எந்த ரியல் எஸ்டேட்டால் சுவர் கட்டப்பட்டு 5 பஞ்சாயத்து மக்கள் வழியை மறிக்கப்பட்டதோ அந்த சுவரை இடிக்கின்ற போராட்டம் நவம்பர் முதல் வாரத்தில் நடைபெறும். தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எச்சரிக்கை விடுகிறோம். இருக்கிறாங்க, யாரனா எம்எல்ஏ இரு, எந்த பகுதியனா இரு, நான் தாழ்த்தப்பட்டவன், எனக்கு பட்டாவை வழங்க வேண்டும், வீட்டடி மனம் வழங்க வேண்டும். நீ அரசியல் பண்ணதுக்கு வேற எங்கன்னா போய் பாரு. ஆனா யா வயிற்றுல மண்ணை போடாத. மீண்டும் நீ வந்து எங்களுக்கு அந்த இடத்தை தரவில்லை என்றால் நவம்பர் முதல் வாரத்தில் கட்டாயமாக தாலுகா அலுவலகம் காத்திருப்போர் போராட்டத்தை நாங்கள் நடத்தியே தீருவோம். அதே தான் கட்டுப்படி பஞ்சாயத்துக்கும் 170 பேரும் மனு கொடுத்தாச்சு. போண்டா கடைக்கு போச்சா இல்ல என்ன பறந்து போச்சா? அதை பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்ல வைக்கின்ற இயக்கம் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் அந்த இயக்கங்களை நடத்துவோம் என்ற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நிலையும் வெற்றியை தவிர தோல்வியே இல்லை என்ற நிலையில் இந்த படை பிரியாணிக்காகவோ பணத்துக்காகவோ இல்ல மற்ற தவறான சிந்தனைக்காகவோ நாம் கூடவில்லை. வாழ் உரிமைக்காக நாம் கூடியிருக்கின்றோம்.